ஹலோ மக்களே, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற உங்க எல்லாரையும் இந்த எக்ஸ்பிளேனருக்கு வரவேற்கிறேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு இந்தியால இருக்கிற அட்டகாசமான ரொம்பவே யுனிக்கான 5 இயற்கை புகலிடங்களுக்கு உங்களை ஒரு சூப்பரான வர்ச்சுவல் டூருக்கு கூட்டிட்டு போக போறேன். இது ஒவ்வொன்றும் புவியியல் ரீதியாவும் சரி, பல்லுயிர் பெருக்கத்திலையும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க இந்தியாவின் இந்த அழகான இயற்கை நிலப்பரப்புகளுக்குள்ள நம்ம பயணத்தை தொடங்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஃப்ளைட் பிளான் இதுதான். உத்வா ஏரி, ரங்கநதிட்டு, அங்கசமுத்ரா, அகனாஷினி, அப்புறம் மாகடிகேரே. இந்தியாவின் கிழக்கு பகுதியில ஆரம்பிச்சே அப்படியே கீழே தக்கான பீடபூமி வழியா வந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரிப் அடிக்க போறோம். நம்ம ஸ்டாப் உத்வா ஏரி பறவைகள் சரணாலயம். இத கிழக்கின் பாலைவன சோலைன்னு சொல்லலாம். ஜார்க்கண்ட்ல இருக்கிற சாகிப் கஞ்ச் மாவட்டத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இதோட லொகேஷனை கவனிச்சிங்கன்னா கங்கை நதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு வண்டல் சமவெளி பகுதி இது. 1991ல இது சரணாலயமா அறிவிச்சாங்க. இப்போ ரீசெண்டா 2024ல உலகளாவிய ராம்சர் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஒரே பறவைகள் சரணாலயம் இதுதாங்க. மகாபாரதத்துல வர்ற உத்தவ முனிவரோட பேரைத்தான் இதுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைபீரியா மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே வழியா வர்ற எக்கச்சக்கமான பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான ரெஸ்டிங் ஸ்பாட். இங்க இருக்கிற புவியியல் அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இங்க நாம 2 ஏரிகளை ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒன்னு கொஞ்சம் ஆழம் கம்மியான பர்ஹாலே ஏரி, இன்னொன்னு ஆழமான ரொம்பவே சுத்தமான பதாவுரா ஏரி. இது ரெண்டுமே ஆக்ஸ்போ, அதாவது குதிரை குழம்பு வடிவத்துல இருக்கிற ஏரிகள். நதியோட போக்கு மாறினதால உருவானது. இந்த 2 ஏரிகளையும் உத்வா நாலா அப்படிங்கிற ஒரு கால்வாய் இணைக்குது. இந்த தொடர்ச்சியான நீர் பரிமாற்றம் தான் இங்க உயிரினங்கள் செழிப்பா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். இந்த சின்ன நிலப்பரப்பு உலக அளவுல அழிவின் விளிம்புல இருக்கிற பல அரிய உயிரினங்களுக்கு புகலிடமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பல்லாஸ் மீன்பிடி கழுகு. அழியும் ஆபாயத்துல இருக்கிற இந்த கழுகுகள் தண்ணிக்கு மேல வட்டம் அடிச்சு மீன்களை வேட்டையாடுறத பார்க்கவே அவ்வளோ கம்பீரமா இருக்கும். இது போக கிரேட்டர் ஸ்பாட்டட் கழுகு, சிறிய அட்ஜுடன்ட் நாரை, அப்புறம் ஓரியண்டல் டாட்டர் மாதிரியான நிறைய அரிய பறவைகளுக்கும் இது ஒரு சேஃபான வீடா இருக்கு. 2வது ரங்கநதிட்டு பறவைகள் சரணாலயம், தெற்கின் நதித்தீவு மையம். அப்படி கிழக்குல இருந்து நம்ம பயணத்தை கர்நாடகாவோட காவிரி நதி பகுதிக்கு மாத்துவோம். கர்நாடகாவோட மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற இதுதான் அந்த மாநிலத்தோடைய மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம். 2022ல ராம்சர் அங்கீகாரம் வாங்கின இந்த ஸ்பாட் தெற்கு தக்கான பீடபூமியில ஓடுற காவிரி நதிக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன அழகான தீவு கூட்டங்களால உருவானது. சுத்தி ஆழமான தண்ணி ஓடுறதால வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து பறவைகளுக்கு செம்ம பாதுகாப்பான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வெறும் பறவைகளுக்கான இடம் மட்டும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான வர்ண நாரைகள், புள்ளி அலகு பெலிக்கன்கள், கருப்பு தலை ஐப்பஸ்னு ஏகப்பட்ட பறவைகள் இருந்தாலும் தண்ணிக்கடியிலயும் முக்கியமான உயிரினங்கள் இருக்கு. ஆற்றங்கரையில ஓய்வெடுக்கிற மக்கர் முதலைகள், பார்க்கவே மென்மையான ரோமங்களோட இருக்கிற நீர்நாய்கள், பெரிய ஹம்ப் பேக்டு மசீர் மீன்கள்னு இது எவ்ளோ துடிப்பான நீர்வாழ் சுழலமைப்புன்னு பாத்தீங்களா? 3வது அங்கசமுத்ரா பறவை பாதுகாப்பு பகுதி. மனுஷங்க உருவாக்கின ஒரு கட்டமைப்பு எப்படி இயற்கையோட ஸ்வர்க்கமா மாறுச்சுன்னு பார்க்க நாம இப்போ கல்யாண கர்நாடக பகுதிக்குள்ள நுழைய போறோம். கர்நாடகாவோட விஜயநகர மாவட்டத்துல இருக்கிற இந்த இடம் 2023ல ராம்சர் அங்கீகாரம் வாங்குச்சு. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்யாண கர்நாடக பகுதியில அங்கீகரிக்கப்பட்ட முதல் ராம்சர் தலம் இதுதான். இந்த இடத்தோட ஹிஸ்டரி ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. வறட்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக துங்கபத்ரா நதியோட மழைக்கால வெள்ள நீரை தேக்கி வைக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களால உருவாக்கப்பட்ட குளம்தான் இது. ஆனா இன்னைக்கு அது பறவைகளுக்கான ஒரு பிரம்மாண்டமான பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியா மாறியிருக்கு. மனுஷங்களோட ஒரு சின்ன நீர்ப்பாசன ஐடியா இயற்கைக்கு எவ்ளோ பெரிய கிஃப்டா மாறி இருக்கு பாருங்க. இந்த இடம் இவ்ளோ செழிப்பா இருக்க மெயின் காரணம் இத சுத்தி இருக்கிற விவசாய நிலங்கள் தான். அங்க இருக்கிற பூச்சிகள், தானியங்கள் தான் இந்த பறவைகளுக்கு தேவையான சாப்பாட்டை தாராளமா கொடுக்குது. விவசாயமும் இயற்கையும் எப்படி ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இங்க இருக்கிற வர்ண நாரைகள், இந்திய நதி ஆலாக்கள், ஓரியண்டல் டார்டர்கள் எல்லாமே இந்த சினர்ஜியால தான் ஜாலியா வாழுது. கூடவே கேரடியா பெடாட்டா, டெஃப்ரோசியா பர்பூரியா மாதிரியான தாவரங்களும் இந்த இடத்துக்கு ஒரு தனி அழக கொடுக்குது. 4வது அகனாஷினி முகத்வாரம், தடையின்றி பாயும் கடலோர அற்புதம். இப்போ நாம அரபிக்கடல்ல நதி கலக்கிற இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்துட்டோம். கர்நாடகாவோட உத்தர கன்னடா மாவட்டத்துல இருக்கிற இந்த அகனாஷினி முகத்வாரம் வெறும் அழகான வியூ பாயிண்ட் மட்டும் இல்லங்க,
2024ல ராம்சர் தகுதி கிடைச்ச இந்த இடம் எப்படி பல்லுயர பெருக்கத்தையும் பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தையும் தாங்கி பிடிக்குதுன்னு இந்த அதிகாரப்பூர்வ தரவுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். 4800 ஹெக்டர். இந்த மிகப்பெரிய நம்பரை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இது ஏதோ ஒரு சாதாரண நதி முகத்துவாரம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான கடல் மற்றும் நிலவாழ் உயிரினங்களை தன்னுள்ளே வச்சிருக்கிற ஒரு மாபெரும் பரப்பளவு. இன்னைக்கு நாம பாக்குற முக்காவாசி நதிகள்ல குறுக்கே அணைகள் கட்டப்பட்டுருச்சு இல்லையா? ஆனா எந்த அணையும் இல்லாம சுதந்திரமா தடையின்றி பாயும் மிகச்சில நதிகள்ல அகனாஷினியும் ஒண்ணு. இப்படி ஃப்ரீயா பாயறதால இங்க இருக்கிற சேற்று நிலங்களும் பாறைகளும் ரொம்பவே ஊட்டச்சத்தோட இருக்கு. சுமார் 6000 குடும்பங்களுக்கு மீன் பிடிக்கிறது, சிப்பி சேகரிக்கிறது, இறால் வளர்ப்பு, உப்பு உற்பத்தின்னு இதுதான் வாழ்வாதாரம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நிலத்தோட உப்புத்தன்மைய தாங்கி வளரக்கூடிய பாரம்பரியமான கக்கா நெல் வகைய விவசாயிகள் சாகுபடி செய்யறது இந்த இடத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதோட நம்பர்ஸ் தான். 115 வகையான பறவைகள், 80 வகையான மீன்கள், 45 வகையான மேங்க்ரோவ் தாவரங்கள் இங்க இருக்கு. கருப்புத்தலை ஐபிஸ் பறவைகளோட பிராந்திய மக்கள் தொகையில 10% இங்கதான் இருக்கு. அதுலயும் குறிப்பா உலக அளவுல அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஹெலவிகேட்டார் ஃபிஷ் மாதிரியான ரொம்ப அரிய கடல் உயிரினங்கள் இங்க சேஃபா இருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தாங்க. கடைசியா 5வது மாகடி கெரே பாதுகாப்பு பகுதி. அதிக உயரத்தில் ஒரு இறுதி பயணம். நம்மளோட இந்த விர்ச்சுவல் டூரோட ஃபைனல் டெஸ்டினேஷனா கர்நாடகாவோட அதிக உயரமான மலைப்பகுதிகளுக்கு போக போறோம். 2024ல ராம்சர் தலமா அறிவிக்கப்பட்ட இந்த மாகடி கெரேவும் நம்ம முன்னாடி பார்த்த அங்கசமுத்ரா மாதிரியே மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நீர்ப்பாசன குளம்தான். ஆனா இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது கர்நாடகாவோட மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பறவைகள் புகலிடம். அவ்ளோ உயரத்துல இருக்கிறதால குளிர் பிரதேச வலசை பறவைகளுக்கு இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. இது நமக்கு எதை ரொம்ப அழகா காட்டுதுன்னா, இமயமலையை தாண்டி பல 1000 அடி உயரத்துல பறக்கிற திறன் கொண்ட பட்டைத்தலை வாத்துகள் ஆயிரக்கணக்கில் இந்த மாகடிக்கேரை குளத்தை தேடி வருது. வானத்துல இந்த வாத்துகள் அப்படியே கூட்டமா பறந்து வந்து இந்த உயரமான குளத்துல லேண்ட் ஆகுறத பாக்குறது உண்மையிலே சிலிர்க்க வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான இயற்கை நிகழ்வு. கடைசியா ஒரு சின்ன சிந்தனை. மனுஷங்க கட்டின ஒரு சின்ன நீர்ப்பாசன குளம் பல்லாயிரக்கணக்கான வலசை பறவைகளுக்கும் அரிய உயிரினங்களுக்கும் உலகளாவிய புகலிடமா மாற முடியும்னா, நாம எதிர்காலத்துல உருவாக்குற உள்கட்டமைப்புகளை எப்படி அடுத்த தலைமுறைக்கான சூழலியல் சொர்க்கமா பிளான் பண்ணி காட்டலாம். யோசிச்சு பாருங்க. வளர்ச்சிக்கும் இயற்கைக்குமான பேலன்ஸை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சாத்தியம்தான். இந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நம்ம எக்ஸ்பிளைனரை முடிச்சுக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.